ஊர்லேருந்து என் ஃப்ரெண்டு வந்திருந்தான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக. அவன அந்த 1:30 மணி திருச்சி வண்டியில ஏத்தி விட்றதுக்காக பஸ் ஸ்டாண்டு போயிருந்தேன். இந்த வேளாங்கண்ணி கொடியேத்துனால எல்லா பஸ்ஸும் திருப்பி விட்டாங்கப்பா. திருச்சி பஸ்லாம் இல்ல, தஞ்சாவூர் வண்டி தான் மாத்தி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, 8 மணிக்கு சாப்பிட வேண்டிய நைட் சாப்பாட 1:30 மணிக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த அண்ணன், பாவம். அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில போய் ஒரு இடத்த போட்டுட்டு, அவங்க 2 பேரையும் ஏத்தி அனுப்பி விட்டுட்டேன். "சம்போ சிவ சம்போ" அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம கூடவே இருந்துட்டு டக்குன்னு யாராச்சும் சொந்தக்காரங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து போனால் ஒரு மாதிரியா ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகும்ல. டக்குன்னு ஒரு மாதிரி கடுப்பாக இருந்துச்சு. கடுப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது, டீ குடிச்சாகணும் இல்லையா. டீயை குடிக்கலான்னு கிளம்புனப்போ தான் இந்த நிலா வந்து என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பித்த மாதிரி ஒரு ஃபீலு. நிலா வந்து அவளா இல்லை அவனா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. அவன்களுக்கு நிலா வந்து அவள், அவள்களுக்கு நிலா வந்து அவன். இந்த இந்த நாய்களை தாண்டி தான் நம்ம வந்து எப்பயுமே கடந்தாகணும். ஆஹா, அவள் என்னை பின்தொடர்கிறாள். அ அதே அவளுடன் நான் வந்து டீ குடிக்க வழக்கம் போல இந்த ரவுண்டானாவுக்கு வந்தாச்சு. அதில டீ தாண்டி இந்த கடைக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இங்கே கூட்டமாக இருக்கும். எங்கே கூட்டமாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். அதனால் இங்கே போனால் தெரிஞ்சவங்க நிறைய பேரை பார்க்கலாம். ஹாய் 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 ரியாஸ், ஹாய் காட்டுங்க, ஹாய் காட்டுங்க, ஹாய் காட்டுங்க. இந்தா வருங்கால போலீஸ் ரெடி. மதராசி படம் நல்லா இருக்குமா நல்லா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு மேட்ரு என்னென்னா, ஒரு டீயை வாங்கி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பேசினாலும் இன்னைக்கு கடையிலேருந்து நவருங்கப்பா கிளம்புங்கப்பா அப்படிங்கிற வார்த்தை வராது. அதனால் நம்ம உட்காந்துட்டு ஜாலியாக சில உரையாடல்களை நிகழ்த்தி விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். இது பேர் ஜூஸ் பெரியா என்னன்னு தெரியல. இது பேர் என்னன்னு தெரியுமா? ஆனால் நல்லா இருந்துச்சு.